உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்களைப் போல பெண்களும் சுயன்மம் பண்றாங்களா? பண்றதுனால பிரச்சனை உண்டா? 1947 கின்சே மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ணார் அமெரிக்காவில். அப்போ 60% பெண்கள் சுயன்மம் பண்றாங்க அப்படின்னு அமெரிக்க பெண்கள்கிட்ட அந்த ஆய்வு இருந்தது. அப்போ அமெரிக்கா இந்தியா மாதிரி தான் இருந்தது. பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, கொஞ்சம் மறைமுகமான ஒரு சூழல் தான் இருந்தது. ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க, அப்படிதான் இருந்தது. இதை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தது என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போரில் லட்சக்கணக்கான ஆண்கள் இறந்து போயிட்டாங்க. உலகம் முழுவதும் யூரோப்பில் இந்த சண்டைகள் எல்லாம் யூரோப்பில் தான் நடந்தது. ரஷ்யா, ஜெர்மன், ஜப்பான், அப்போ இந்த ஏரியாக்களில் முசோலினி இருந்த இட்டாலி, யூரோப் முழுவதும் சண்டை களமாக இருந்தது. அமெரிக்காவும் அதில் இன்வால்வ் ஆயிருந்தது. ஏராளமான ஆண்கள் யூரோப்பில் இறந்து போனதுனால அங்கே வேலை செய்ய ஆள் இல்லை. அப்போ அந்த பெண்கள் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. ஸோ முதலாக பெண்கள் வேலைக்கு வர்றாங்க, ஆஃபீஸுக்குள்ளே வர்றாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அப்போ தான் கருத்தடை மாத்திரைகளை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விடுதலையை பெண்களுக்கு கொடுத்தது. செக்ஸ் பண்ணால் அது கருத்தரிச்சு ஆகணும். அதனால தான் நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாம் 7, 8, 15 குழந்தைய பெற்றிருப்பாங்க. ஏன்னா அவங்க செக்ஸ் பண்ணுவாங்க, கர்ப்பம் ஆவாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க. செக்ஸ் பண்ணுவாங்க, கர்ப்பம் ஆகும், குழந்தை பெற்றுக்குவாங்க. 15 குழந்தை இருக்கும், அதில் 4-5 குழந்தை இறந்து போயிடும். அப்படி இருக்கும். கருத்தடை முறைகள் இல்லாதனால அவங்க செக்ஸ்னா அது கர்ப்பத்தில் தான் முடியும். இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ கருத்தடை முறைகள் செக்ஸ் பண்ண முடியும், ஆனால் அவங்க கருத்தரிக்க வேண்டியதில்லை. இப்படி ஒரு சூழலை அங்கே வந்தது புதிதாக. இது பெண்களுக்கு முற்றிலுமாக ஒரு விடுதலையை கொடுத்தது. பெண்கள் சுய இன்பம் பண்ணுறதுனால பிரச்சனை வருமா அப்படின்னா வராது, பெரிய பிரச்சனைகள் வராது. ஆனால் சில சிக்கலான விஷயங்களை பெண்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பெண்கள் சுய இன்பம் பண்ணுறதுக்கு பெண் உறுப்பில் இந்த காய்கறிகளை இன்சர்ட் பண்ணுறது, அதே மாதிரி பிளாஸ்டிக் டியூப்ஸ் போன்றவற்றை இன்சர்ட் பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா பெண் உறுப்பில் பிளாஸ்டிக் டியூப் உடஞ்சி போய் கீறல் வந்ததுன்னா சிக்கலாயிடும். ரொம்ப ரத்த கசிவு பல்வேறு, அதை அப்புறம் மருத்துவர் தான் எடுக்க வேண்டியிருக்கும். காய்கறிகளும் அதே மாதிரி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷனில் நடுராத்திரியில் போய் டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் சுய இன்பம் பண்ணலாம், ஆனால் அதற்கான சேஃப்டியான முறைகளில் அதை பண்ணணும். தேவையில்லாமல் அப்படி பண்ணுறது ஆபத்தானது. இதில் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை, செக்ஸில் ஏதாவது பிரச்சனை வருமா? பொதுவாக வர்றதில்லை. செக்ஸ் டாய்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமா? பெண்கள் பெரும்பாலும் உச்சகட்டம் அடைகிறதுல சிரமம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். ஆண்களோட கணவனோட உறவு கொள்ளும் போது இந்த டாய்களை அவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா கணவன் ஒரு பெண்ணை தூண்டுறதுக்கு பதிலாக அவரே ஒரு வைப்ரேட்டர் மாதிரி வச்சு கிளைட்டோர்ஸை தூண்டி ஒரு பெண் ஒரு 5 நிமிஷத்தில் உச்சகட்டம் அடைஞ்சிட முடியும். ஸோ அவங்க 2 பேருடைய செக்ஸ் உச்சகட்டத்துக்கு அந்த டாய்ஸ் அவங்க பயன்படுத்தலாம். ஆனால் சில நேரம் என்ன தப்பு வந்துடும்னா, கணவனோ மனைவியோ இந்த செக்ஸ் டாய்ஸை வச்சுக்கிட்டு பார்ட்னரை புறக்கணிச்சிட்டு செக்ஸ் டாய்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது சிக்கலை உருவாக்கும். அவங்க உறவில் விரிசல் வரும், குழந்தை பேர் கிடைக்கிறதுல பிரச்சனை வரும். ஏன்னா மாதத்துக்கு ஒரு 20-25 முறை அவங்க செக்ஸ் பண்ணாதான் கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு முறை 2 முறைலாம் செக்ஸ் பண்ணுறாங்க, மற்ற நேரம் சுய இன்பம் பண்ணுறாங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ செக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். அவங்க செக்ஸை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கும் 2 பேரும் உச்சகட்டம் அடைகிறதுக்கும் டாய்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு வித்தியாசமான உணர்ச்சிக்கும் அதை பயன்படுத்தலாம். ஆனால் அதுவே முழு நேரமான ஒரு அடிக்ஷன் மாதிரி அதிலேயே இருந்துக்கிட்டு மனைவியோட செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை கணவரோட செக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான சிக்கலை உருவாக்கக்கூடாது. அது உறவில் பிரச்சனையை கொண்டு வரும். அடுத்ததாக குழந்தை பேர் இல்லாமல் போயிடும். ஏன்னா செக்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்காது. அப்புறம் தேவையில்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போய் நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
அதனால் ஃப்ரீக்குவெண்ட் செக்ஸ் வந்து 2 பேருக்கும் நல்லது, கருத்தரிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். பெண்கள் வந்து ஆபத்தான முறைகளில் சுய இன்பம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஆண்களுக்கும் அதே தான். பல ஆண்கள் இங்கே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆணுறுப்பில் வந்து கம்பியை இன்சர்ட் பண்ணுறது, ஒரு பிளாஸ்டிக் டியூபை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஆணுறுப்பில் சிறுநீர் வர்ற பாதையில் இன்சர்ட் பண்ணி எடுக்க முடியாமல் இங்கே வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். மோதிரத்தை ஆணுறுப்பினுடைய அடியில் வச்சுட்டு ஆணுறுப்பை விரைப்படையை செஞ்சு மோதிரத்தை அவங்களால எடுக்க முடியாமல் இங்கே வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். வினோதமான நிறைய கேசஸ், இந்த மாதிரி வித்தியாசமான சிக்கல்களோட நிறைய பேர் வந்திருக்காங்க. சுய இன்பம் பண்ணுறதுல ஏராளமான சிக்கல்களோட நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள அதுக்கேற்ற முறைகளில் அதை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் இவற்றை ஆபத்தான முறைகளில் நீங்கள் பண்ணக்கூடாது. செக்ஸ் சுய இன்பத்தை எளிமையாக பண்ணுங்கள். ஆபத்தான முறைகளில் சிக்கலான கருவிகள் எதுலையும் பயன்படுத்தி பண்ணுறது நல்லதல்ல. கருவிகள் கணவன் மனைவியுடைய இன்பத்தை அதிகமாக்குறதுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பயன்படுத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தர் யூஸ் பண்ண கருவி இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாமா? பால்வினை நோய்கள், HIV எல்லாம் பரவ வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒருத்தர் யூஸ் பண்ணதை அவங்க பர்சனலாக வச்சுக்கலாம். இன்னொருத்தர் காமனாக யூஸ் பண்ணுவாங்கன்னா அவற்றை கிருமி நீக்கம் செய்யணும், சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா பால்வினை நோய்கள், HIV உட்பட பல்வேறு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம்.